பிரகாசிக்க முடியும். எப்படி என்னுடைய ஆண்டவர் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறாரோ, எப்படி என்னுடைய ஆண்டவர் ஒழுங்கற்ற உலகத்தின் மீது வெளிச்சத்தை உண்டாக்கினாரோ, அதே போல சபையானாலும் உலகமானாலும் நான் வெளிச்சமாய் வாழ்வதற்குத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாம். முதல் காரியம், என் வெளிச்சம் எப்பொழுது பிரகாசிக்கும்? எபேசியருக்கு எழுதின அந்த நிருபத்தினுடைய 5வது அதிகாரம். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறார், உங்களை உருவாக்கி உற்சாகப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஓ, நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் இங்கு அழகாய் என்னை பிரகாசிப்பதற்கு அவர் முதலாய் என்னை அழைத்து சொல்லுகிற காரியம். ஆனா எழுதப்பட்ட தமிழ் வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. தூங்குகிற நீ விழிக்கணும், ஆனா எங்க இருந்து எந்திரிக்கணும்? அப்ப இவன் எங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க? நார்மலா எல்லாரும் பெட்ரூம்ல தான் தூங்குவாங்க. இங்க ஒரு ஆளு மார்ச்சுரியில தூங்கிட்டு இருக்கு. யாராவது மார்ச்சுரியில போய் பிண அறையில போய் தூங்க முடியுமா? பிண அறையில யாருக்காவது தூக்கம் வருமா? வராது. நான் மெடிக்கல் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஃபாரன்சிக் மெடிசின் என்கிற ஒரு போஸ்டிங் உண்டு. அந்த பிணத்தை, வருகிற பிணங்களை எப்படி போஸ்ட்மார்டம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பாங்க. என் கூட நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்க பார்த்த உடனே தலை சுத்தி விழுந்துருவாங்க. அதனால எங்க ப்ரொஃபசர் முதல்ல சொல்லுவாரு, உள்ள போய் விழுந்து நீ பணமாயிராத, அதனால முன்னாடியே உன்னுடைய மனசெல்லாம் திடப்படுத்திக்கோ. யாருக்காவது பயமா இருந்தா ஒரு முறை 2 முறை அவங்கள காமிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள கொண்டு போவாங்க. அனாட்டமி என்று சொல்லி உடல் கூறியல், அதுதான் எங்களுக்கு முதல் வருஷத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட். போன முதல் நாளே எங்களுக்கு முன்பாக ஒரு செத்த பிணத்தை கொடுப்பாங்க. 15 வருஷத்திற்கு முன்பாய், 20 வருஷத்திற்கு முன்பாய் இறந்த பிணம். அதை சொல்லுவாங்க, திஸ் இஸ் யுவர் காட், இதுதான் உன் கடவுள், அப்படிதான் சொல்லுவாங்க. வெறும் கையோட அந்த பிணத்து மேல கைய வைக்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் முதல் நாள் போன உடனே 5 பேர் மெடிக்கல் காலேஜை விட்டு போயிட்டாங்க. ஐயோ, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க இருந்துதான் அதை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ஸ்மெல், அந்த காரியங்கள் சாப்பிட முடியாது, ரொம்ப சில நேரங்களிலே கடினமா இருக்கும். ஆனால் எப்படி உடலினுடைய ஒவ்வொரு சதை, நரம்பு இவைகள் எல்லாம் அந்த பிணங்களிலே அறுத்து அறுத்து அதை வைத்துதான் எங்களுக்கு பாடமாய் சொல்லி கொடுப்பாங்க. அதனால பிண அறை, மார்ச்சுரியில போய் யாரும் தூங்கவே முடியாது. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆனா சில நேரத்துல நீங்களே போய் தூங்கிறீங்களா பிரதர்? மார்ச்சுரி என்று சொல்லுவது, பிணம் என்று சொல்லுவது செத்த கிரியைகள். வெளிச்சமாய் வாழ்வதற்குத்தான் இயேசு விடிவெள்ளி நட்சத்திரமாய் இன்றைக்கும் நமக்கு நின்று கொண்டிருக்கிறார். சபைக்குள்ளே வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பதற்குத்தான் அவர் நம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே நம்மையும் அறியாம போர்வை தலையணையை தூக்கிட்டு எங்க போய் படுத்துடுறோம்? பிண அறையிலே போய் படுத்துடுறோம். சில பேருக்கு அங்க படுத்தாதான் இப்ப தூக்கம் வருது. வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்கு குறிப்பாக பாவம் பழகி போன ஒரு காரியமாய் மாறிவிட்டது. செத்த கிரியைகள் இன்றைக்கு சமுதாயத்திலே பழகி போன ஒரு காரியமாய் மாறிவிட்டது. இல்ல, தேவன் நம்மை அதற்காய் அழைக்கவில்லை. அதனால்தான் ஏற்கனவே வெளிச்சத்தை பெற்ற அந்த மனிதன், அவன் மரித்தோரிடத்திலே போய் அவன் படுத்து கிடக்கிறான். அவன் செத்து கிடந்திருந்தான்னா ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பியிருப்பாரு. ஆனா அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். அதனாலதான் அவரே சொல்றார், நீயே எந்திரி. ஏன்னா தூங்க போனது யாரு? நீ தான் தூங்க போன. அதனால நீ தூக்கத்திலிருந்து எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற அருமையான காரியம், பாவமோ மாம்சமோ உலகத்தின் கிரியைகளோ, இந்த செத்த கிரியைகளின் நடுவிலேதான் நாம் பிரகாசிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அவர்களோடு கூட படுத்துறங்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இந்த பிரகாசத்தை நான் கொடுக்க வேண்டும், ஆகவே இவைகளுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற தீர்மானத்திலே நாம் தைரியமாய் வந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நிறைய பழக்கங்கள் மறைவாய் இருக்கிற பிணவறை என்று சொல்லும் பொழுது அது ஒரு இருளின் அறை. அங்க யாரும் போக மாட்டாங்க.
மறைந்திருந்து ஒளிப்பிடத்திலே செய்கிற அவலட்சணமான காரியங்கள் என்று 12வது வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை தட்டி எழுப்பி பிரகாசிக்கிற அந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அப்ப நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், எவைகள் மரித்தோரிலிருந்து இருக்கிறதோ அவைகளை விட்டு நாம் எழுந்திருக்கிறதற்கு நாம் பிரயாசம் எடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் அதை அழகாய் கொண்டு சேர்க்கிறார். இரண்டாவது காரியம், தேவன் எப்படி இந்த வெளிச்சத்தை அதிகமாக்குகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, அதனுடைய அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம், சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இங்க ஆண்டவர் எப்படி வெளிச்சத்தை அதிகப்படுத்துவது என்பதற்கு இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாராவது பார்த்திருக்கிறீங்களா? நிலா சூரியனா மாற முடியுமா? சத்தமா சொல்லுங்களேன். நிலா சூரியனா மாற முடியுமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. மாற முடியும். வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஒரு சூரியன் 7 சூரியனா மாற முடியுமா? இதுவரைக்கும் மாறவே இல்லை. ஆனா மாற முடியும். அது எப்படிங்க? நிலா எப்படிங்க சூரியனா மாறும்? சூரியன் எப்படிங்க 7 சூரியனா மாற முடியும்? ஒன்னே ஒண்ணுதான் நடக்கணும். உள்ளே இருக்கிற காயங்கள் மாற வேண்டும். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். எது நிமித்தம் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீர்கள்? எது உங்களை காயப்படுத்தினது? சிலர் சொன்ன வார்த்தைகளா? வாழ்க்கையிலே நடந்த தோல்விகளா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கிடைத்து ஏமாற்றப்பட்ட சில சூழ்நிலைகளா? அது நிச்சயமாய் நமக்கு காயங்களை உண்டாக்கும். காயங்கள் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிடையாது. கர்த்தர் தைரியமாய் காயங்களை அனுமதிக்கிறார். ஏனென்றால் அவர் காயப்பட்ட இரட்சகர். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளினால் தான் நாம் சுகமாகிறோம். அவருடைய தழும்புகள் தான் நம்மை மாற்றுகிறது. He is a wounded savior. இது ஒரு வித்தியாசமான ஒரு பதம். ஏனென்றால் வேறு எந்த தெய்வத்திற்கும் இந்த பதம் சொல்லப்படுவதில்லை. இயேசுவுக்கு மட்டும்தான் இந்த காரியம். அவர் நமக்காய் அடிக்கப்பட்டவர், அவர் நமக்காய் நொறுக்கப்பட்டவர், நம்முடைய பாவங்களை நம் மீது ஏற்றுக்கொண்டவர். யோசித்து பாருங்க, நம்ம யாராவது ஒருத்தர், இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னொருத்தருடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் ரெடியா இருப்பீங்க? என்ன பிரதர், நம்ம பாவமே கஷ்டமா இருக்கு, இதுல அவர் பாவத்தை நம்ம சேர்க்க முடியுமா? இன்னொருவர் செய்கிற பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு செய்யக்கூடிய சின்ன தீமையே நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒருவர் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவத்தை நாம கட்டாயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சில நேரங்களிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருந்த அல்லது நம்முடைய ஞானமற்ற நடக்கைகளினாலே நாம் பெற்று கொண்டிருந்த காயங்கள், அது உள் காயமாய் பல நேரங்களிலே அது என்னை சோர்வுற செய்து எனக்குள் கசப்பை கொடுத்து கிருபைகளை போக்கடித்து என்னை ஆழ்ந்த துக்கத்துல கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு காலை வேளையில தைரியமா சொல்லுங்க, வெளிச்சத்தின் தேவன் என் தேவன், என்னை பிரகாசிப்பிக்க வந்திருக்கிற தேவன் என் தேவன். என்னை நிலாவாய் அல்ல, என்னை ஒரு நாளும் சந்திரனாய் வாழ்வதற்கு தேவன் அழைக்கவில்லை. அதனால்தான் சொல்லுகிறார், நீ சந்திரனாகவே கொஞ்சம் ஒளிய கொடுத்து வாழ்ந்துட்டு போயிருன்னு ஆண்டவர் யாரையுமே கூப்பிடல. சந்திரனே, நீ சீக்கிரமா சூரியனா மாறி ஆகணும், குறைந்தபட்சம் நீ சூரியனாய் மாறி ஆகணும். ஏன்னா நீதிமானுக்கு என்ன பெயரு? நீதிமானுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 4:18 பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருப்பான். தேங்க்யூ பாஸ்டர். நீதிமொழிகள் 4:18 வாசித்து பாருங்க. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அப்ப நீதிமானா இருக்கிற நம்ம எப்படிதான் இருக்கணும்? குறைந்தபட்சம் சூரியனா இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏழத்தனையான சூரியனாக நீங்க மாற முடியும். கர்த்தர் அந்த வெளிச்சத்தை ஏன் ஏழத்தனையா மாற்ற விரும்புகிறார் தெரியுமா?
உலகத்தை சுற்றிலும் காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவருக்கு தேவை ஏழத்தனையாய் பிரகாசிக்கிற சூரியன்கள். ஆண்டவருக்கு தேவை நிலாக்கள் அல்ல, ஆண்டவருக்கு தேவை சந்திரன் அல்ல. யாரோ ஒருவருடைய வெளிச்சத்தை பெற்று யாரோ இன்னொருவருடைய ஜெபத்திலே யாரோ இன்னொருவருடைய தயவிலே வாழுகிற நிலாவாய் அல்ல, தானே பிரகாசிக்கிற தேவனால் பிரகாசிப்பிக்கப்பட்ட சூரியனை போல, ஏழத்தனையான சூரியனை போல வாழ கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என் காயம் இருந்தா பரவாயில்ல ஆண்டவரே, அதை நீங்க இன்றைக்கு குணமாக்குங்க, நான் அதை மன்னிச்சிடுறேன், நான் அதை விட்டுடுறேன். இந்த அன்பும் மன்னிப்பும் எங்க சேருகிறதோ அங்க சூரிய பிரகாசம் தானா நடக்கும். இது யார் தெரியுமா சொல்றா? வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் கடைசி வசனம். எப்ப நம்ம சூரியனை போல பிரகாசிக்க முடியும், எப்ப நம்ம நடக்கும்? இது யாருக்கு நடந்தது? இதை வாழ்க்கையில் அனுபவித்த அந்த பெண் எழுதுகிறாள். பெண் தீர்க்க தரிசினி அவர்கள் எழுதுகிறார்கள். நியாயாதிபதிகள் 5:31வது வசனம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. அல்லேலூயா. அவர் சொல்றாங்க பாத்தீங்களா, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் எப்படி பிரகாசிப்பாங்க? வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பாங்க. அவங்க அப்படி பிரகாசிச்சாங்கன்னா தேசம் எப்படி இருக்குமா? 40 வருஷம், ஒரு தலைமுறை வரைக்கும் கூட அது அமைதலாய் இருக்க முடியும். இன்றைக்கு தேசத்திற்கு ஆசீர்வாதமா மாறுறதுக்கு தான் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இன்னொரு தடவை பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இனி நிலா வேண்டாம், சூரியனா நீங்க மாறிடணும். நான் சொல்ற சூரியனை நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிடாதீங்க. நான் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை தான் நான் சொல்றேன். இந்த சூரியன் இது பிரகாசிக்கும் போது தேசம் எப்படி இருக்கும்? அமைதலாய், எந்த யுத்தங்களும் இல்லாம தேசமே அமைதலாய் இருந்தா நம்ம வீடு எப்படி இருக்கும்? அது ஆச்சரியமா இருக்கும். அப்ப பிரகாசிக்க வேண்டியது நாம தான். இத முழு ஏழத்தனையான பிரகாசத்தை தடுக்கிறது என்ன தெரியுமா? எனக்குள் இருக்கிற ஒரு காயம், எனக்குள் இருக்கிற ஒரு நேசித்து மன்னிக்க முடியாத ஒரு காரியம், அது என்னை சந்திரனிலிருந்து சூரியனாய் மாற முடியாமல், சூரியனிலிருந்து ஏழத்தனையான பிரகாசமுள்ள சூரியனாய் மாற விடாமல் அது என்னை மாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலை ஆராதனையில கர்த்தர் காயங்களை கட்டி முறிவை நீக்கி ஏழத்தனையான பிரகாசத்தோடு நம்ம வாழணும். எங்க கூட ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தொட்டியில இறங்கினதுக்கு அப்புறம் என்னைய முதல் முறை நான் அவரோட கூட அண்ணே நீங்களும் வாங்கன்னு சொன்னாரு. சரின்னு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பொதுவா நாங்க கேள்விகள் கேட்போம். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்று அதை எந்த அழுத்தமும் இல்லாமல் மனப்பூர்வமாய் அவர்தான் இரட்சகர் என்று அறிந்து அறிக்கையிடுகிறீர்களா என்று சொல்லி ஒரு 2-3 கேள்விகள், எனக்கு மற்றவர்களுக்கும் அது தெரியணும் என்பதற்காய். இவர் என்ன தெரியுமா கேட்டார்? முதல் கேள்வி, ஒரு அம்மா ஞானஸ்தானம் எடுக்க வந்திருந்தாங்க, உன் மாமியாரை திட்டாமல் தினந்தோறும் அன்போடு கூட சாப்பாடு போடுவாயா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா இப்படி கேள்வி கேட்கிறீங்க? பையா, இவங்கிட்ட இயேசுவை நேசிக்கிறியான்னு சொன்னா ஆமான்ட்டு போயிடுவாங்க, ஆனா மாமியாரை நேசிக்கிறியான்னு கேட்டாதான் கரெக்டா சொல்லுவாங்க. இங்க மாமியாரை நேசிச்சாங்கன்னா அங்க மகிமையின் கர்த்தரை கட்டாய நேசிப்பாங்க. அதனால இவங்க தொட்டிக்குள்ள வச்சே இந்த கேள்வியை கேட்டுறணும் பையா. அப்பதான் இவங்க மாமியாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் மனம் திரும்புவாங்க, அவங்களும் காரியங்களை செய்வாங்க. எனக்கு விசித்திரமாய் இருந்தது, ஆச்சரியமாய் இருந்தது. ஏனென்றால் காயம் உள்ளே இருப்பதினாலே தான் அன்பு வெளியே வர முடியல. அன்பு வர முடியாதனாலதான் மன்னிப்பு செயல்பட முடியல. இது செயல்பட முடியாதனாலதான் சந்திரன் சந்திரனாகவே நின்று கடைசி வரைக்கும் அது முடிஞ்சிருது. ஆனா தேவ சமூகத்துல வந்த நம்மள சந்திரனா இல்ல, ஏழத்தனையான சூரியனாய், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய், தேசங்களை அமைதிப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், அதே ஏசாயா, நம்முடைய எப்படி நம்முடைய பிரகாசத்தை நாம் அதிகப்படுத்துவது? 58வது அதிகாரம் 8வது வசன 10வது வசனத்தை நேரடியாய் வாசித்து விடுங்கள்.
பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, பசி உள்ளவனிடத்திலே உன்னுடைய ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். ஆண்டவர் சொல்லுகிறார், பசி உள்ளவனிடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமையாய் கிடக்கிற ஆத்துமாவை நீ போய் திருப்தியாக்கினால். இது என்ன சொல்லுது தெரியுமா? அடுத்தவர்களை குறித்த கரிசனை. இது நமக்கு நிச்சயமாய் இருக்க வேண்டும். நான் தாகம் தீர்க்கப்பட்டேன், அல்லேலூயா, கர்த்தர் என்னை திருப்தி ஆக்கினார், பெரிய சந்தோஷம். எதற்கு? நான் என்னுடைய ஆத்துமாவை என்ன செய்யணுமா? சாய்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆத்துமா எந்த பக்கம் கரெக்டா சாயணும்ன்றது அவசியம். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா ஒருவேளை தன்னை குறித்தே சாய்ந்திருந்தால் அங்கு பிரகாசம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பசியா இருக்கிற ஏழைகள் உண்டு, ஆத்துமாவிலே சிறுமைப்பட்ட ஜனங்கள் திருச்சியை சுற்றிலும் உண்டு, இந்திய தேசத்திலே உண்டு. உங்களுக்கு தெரியுமா, நாங்க ஊழியம் செய்கிற இடத்துல முஷஹார் என்கிற ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாய் கிறிஸ்தவத்திலே நாம் ஜாதியை பார்ப்பதில்லை, நீங்கள் புரிந்து கொள்வதற்காய் சொல்லுகிறேன். அவர்களுக்கு மகா தலித் என்கிற பெயர் உண்டு. அவர்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்கிறோம். பீகார்ல மட்டும் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய சாப்பாடு என்ன தெரியுமா? இவங்களை நிலத்துல கூட ஏத்த மாட்டாங்க. ஏன்னா இவங்க கால் பட்டுச்சுன்னா நிலம் தீட்டுப்படும் என்று சொல்லி வேலைக்கும் எடுக்க மாட்டாங்க. இவங்க வேலை செய்கிற இடங்களிலே எங்கேயாவது கூலி தொழிலாளியாய் அல்லது வேறு மாநிலங்கள்ல போய் தான் வேலை செய்யணும். சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா, அதிகாலையில இந்த வயல் நிலங்களுக்கு போய் அங்க பொந்துகள் இருக்கும், அந்த பொந்துகளில் உள்ள எலி பெருச்சாளிகளை பிடித்து கொன்று அதை சுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு பேர் எலியை சாப்பிடுகிறவர்கள், ராட் ஈட்டர்ஸ். அதுதான் ஹிந்தியிலே மூஸ் என்றால் எலி, ஆகார் என்றால் உணவு. இந்த முஷஹார் என்று சொல்வதனுடைய அர்த்தம் அதுதான். அப்படி செய்யக்கூடிய ஜனங்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே இன்றைக்கு கர்த்தர் ஆச்சரியமாய் ஜனங்களை ரட்சித்து அதிலே பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருந்தார். இதே திருச்சி பட்டணத்தை சேர்ந்த ஒரு அருமையான அண்ணன் எங்களோடு கூட பீகாரிலே அந்த மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் தான் இருந்த இடத்திற்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. நாங்க கூட்டிட்டு போன பொழுது அங்க படிச்ச பிள்ளைங்க அந்த வருஷம் பாஸ் ஆகியிருந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு இந்த சர்டிபிகேட்லாம் கொடுக்க சொன்னாங்க. எல்லா சர்டிபிகேட்டும் கொடுத்த பொழுது அதுல ஒரு பிள்ளை அவ 12th முடித்து நர்சிங் ஏஎன்எம் டிகிரி முடிச்சிருந்தா. அந்த ஏஎன்எம் டிகிரியில அவ 28 கல்லூரிகள் உள்ள அந்த மிட் இந்தியா போர்டுல கோல்டு மெடல் வாங்கியிருந்தா. பெரிய படிப்பு. அந்த சந்ததியில அந்த குடும்பங்கள்ல 5வது வகுப்பு வரை கூட யாரும் படிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? ஒரு மிஷினரி தன்னுடைய எந்த சுகத்தையும் பாராம, அவருடைய மனைவி அவங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அவர்களுக்கு ஏராளமான காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இந்த மக்கள் மத்தியில போய் அவர்களை சுத்தம் பண்ணி குளிக்கவே மாட்டாங்க. அவங்க குளிச்சதே கிடையாது. வாரத்திற்கு அல்லது மாசத்திற்கு ஒரு முறை தான். அவங்க போன உடனே முதல்ல எல்லாரும் குளிப்பாட்டி முடிகளை வெட்டி அவங்களுக்கு சாப்பாடுகளை கொடுத்து அவங்களை உருவாக்கி பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு வந்து அவள் எடுத்த பிரயாசம் மிக பெரியது. அந்த பிரயாசத்தினுடைய விளைவுனால நாங்க அந்த வசனத்தையே பார்க்க முடிஞ்சது. மத்தியானத்திலே உதிக்கிற பிரகாசம் அந்த கிராமங்களிலே வந்திருப்பதை தெரிஞ்சது. என்ன தெரியுமா ஆச்சரியம்? அந்த பிள்ளை சாட்சி சொன்னா, எனக்கு இந்த அங்கிள் மூலமா தான் இயேசு தெரியும். இந்த அங்கிள் தான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு என்னை ஒரு நர்ஸா வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு நான் போக மாட்டேன், நானும் இதே போல ஒரு கிராமத்துல போய் இருந்து அந்த கிராமத்தை நான் பிரகாசமாக்குவேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்போதுதான் முதல் தலைமுறை, சரி என் குடும்பம் கஷ்டப்படுது, நான் போய் சம்பாதிக்கட்டும், என் குடும்பத்தை நான் கட்டட்டும், எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கட்டும், என் பிள்ளைகளை நான் உருவாக்கட்டும், தவறு இல்லைதான். ஆனால் அந்த பிள்ளை அழுது கொண்டே சொன்ன காரியம், அங்கிள் என் வாழ்க்கையில வந்த இந்த வெளிச்சம் என் சொந்தக்காரங்க வாழ்க்கைக்கு போகணும். 10 லட்சம் ஜனங்கள் உண்டே இந்த பீகார்ல, அவங்க மத்தியில் இந்த வெளிச்சம் போகணும். நான் எப்படி வெளிச்சத்தை ஒரு மரக்காலிலே அடைத்து வைக்க முடியும்? இயேசு சொன்னாரே, விளக்கை கொளுத்தி அதை மூடி வைப்பேனோ, அது மலை மேல் உள்ள பட்டணமாய் இருக்கணுமே. இன்றைக்கு விளக்கை மூடி வைத்த கிறிஸ்தவர்கள் உண்டு. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. பசி உள்ளவர்கள், சிறுமை உள்ளவர்கள், இவங்க பக்கம் நம்ம ஆத்துமாவை என்ன செய்யணும்?
சாய்க்கணும். ஏன்னா அது தானா சாயாது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்ல, அது தானா சாயாது. ஏன்னா அதை சாய்க்கிறதுக்கு திருச்சி முழுவதும் ஹோட்டல் இருக்குது, மால் இருக்குது, கடை இருக்குது. அந்த பக்கம் தான் அது சாயும். அதை பிடிச்சி நம்ம தான் என்ன செய்யணும்? கை பிடிச்சு நீங்க தான் அதை சாய்க்கணும். ஆத்துமாவை சாய்த்து திருப்பி நம்முடைய சுயநலங்களுக்காக மாத்திரமல்ல, நீங்கள் சம்பாதிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை, நீங்கள் ஆரோக்கியமாய் சுகமாய் இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஏராளமான ஜனங்கள் உண்டு, அவர்களை மறந்து விடக்கூடாது. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை மாற்றினார். கடைசியாய் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். எப்படி நாம் பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாற முடியும்? 3வது வசனம், தானியேல் 12:3. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம். அதுதான் சபைக்கு அவர் சொன்ன வார்த்தை. ஆனால் சபைக்கு உள்ளேயும் அவர் நட்சத்திரங்களைத்தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நட்சத்திரம்னா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஸ்டார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தாங்க ஸ்டாரு, சூப்பர் ஸ்டார் எல்லாமே. அல்லேலூயா. நம்ம யாரையோ வெளியில போஸ்ட் ஓட்டினவங்கள பார்த்து அவங்க தான் சூப்பர் ஸ்டார் நம்ம நினைக்கிறோம். அவங்க இல்ல. ஸ்டார் எல்லாம் எதுக்குள்ளதான் இருக்குது? சபைக்கு உள்ளதான் இருக்குது. ஆனா இந்த ஸ்டார் எப்ப பிரகாசிக்கும்? அது வசனம் சொல்லுகிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள். அவர்கள் தேவன் எப்படி விடிவெள்ளி நட்சத்திரமாய் பிரகாசிக்கிறாரோ அதே போல சபையிலே அவர்களும் பிரகாசிப்பார்கள். ஒரு சிலரையாவது என்று அது சொல்லவில்லை, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இது ஆத்தும ஆதாய பணியில நமக்கு திருப்தியே வர முடியாது. அது இந்தியரா இருந்தா வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க 4 ஆத்துமாவை கொண்டு வர்றதுக்குள்ள 400 குழந்தைங்க பிறந்துருது. அடுத்த 4 நம்ம இந்தியாவில் அது குறைய போறது இல்லை. அதனால அநேகரை ஆவிக்கு உட்படுத்துகிறவர்களாய், அநேகரை பிரகாசிக்கிற நட்சத்திரங்களா நம்ம கொண்டு வரணும். சமாரிய ஸ்திரீ எனக்கு எப்போதுமே ஒரு சவால். விபச்சாரத்திலே மாட்டினவள். ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் இயேசு சொன்னார். அந்த தீர்க்க தரிசனத்தை நம்மளை பார்த்து சொல்லியிருந்தார்னா உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லியிருந்திருப்போம். இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்திலே கடுமையான தீர்க்க தரிசனம். நீ இத்தனை பேரோட வாழ்ந்திருக்கிறாய், அவர்களும் உன் புருஷர் அல்ல. இப்பொழுது இருக்கிறாய், அவனும் புருஷன் அல்ல என்று சொன்னா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க, யூதர்கள் இப்படித்தான் எங்களை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இயேசு இப்படி சொல்லல, நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய், நீ இதை செய்வாய் அதை செய்வான்ற தீர்க்க தரிசனம் இல்லை. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் அவளுடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. ஊர்ல போய் என்ன சொன்னா? நான் என்ன செய்தேனோ அதை சொன்னார். அதை ஓடி போய் சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, சமாரிய சிறியை துப்பினவர்கள், இழக்கமாய் பேசினவர்கள் சொன்னார்கள், அவள் வார்த்தையின் நிமித்தம் இயேசுவை விசுவாசித்தார்கள். ஒரு சமாரிய ஸ்திரீ மத்தியான நேரத்துல வந்து 1 மணி நேரம் இயேசுவோட கூட நின்று இவ்வளவு பெரிய ஒரு பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமா அவ மாறினா. இந்த சமாரிய ஸ்திரியை குறித்து நான் நிறைய வரலாற்று புஸ்தகங்கள்ல தேடி பார்த்தேன், ஸ்காலர்ஸ் எழுதின புஸ்தகங்கள்ல தேடி பார்த்தேன். இவளை கட்டாயம் ஆண்டவர் சபை நாட்களிலே பயன்படுத்தி இருக்க வேண்டுமே, ஆனா எங்கேயுமே அவளை பார்க்க முடியல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் தெரியுமா? விடிவெள்ளி நட்சத்திரம் அது தேவையான நேரத்துல வந்து தன் பணியை செய்துவிட்டு அது போய்கொண்டே இருக்கும். உலகத்தினுடைய ஸ்டாரை போல புகழ்ச்சியும் மகிழ்மையும் அது ஒரு நாளும் விரும்பாது. இவளுக்கு தெரிந்தது இவர்தான் மேசியா. ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை மாறினது. இன்றைக்கே நான் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அநேகரை கர்த்தருக்கு உட்படுத்துகிற அற்புதமான ஒரு இலக்கமாய் மாறினார்கள். அல்லேலூயா. எங்களோடு கூட ஊழியம் செய்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு அக்கா, அருமையான ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்க பேர் சங்கீதா. அந்த அக்கா பீகார்ல உள்ள கயா மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த கயா மாவட்டம் பீகார்லேயே குழந்தை தொழிலாளர்கள் அதிகம் உள்ள மாவட்டம். ரொம்ப கடினமான ஏழ்மை உள்ள ஒரு மாவட்டம். அங்க கற்பாறைகளை உடைச்சி ஒரு சட்டி உடைச்சா 100 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சுதான் அவங்க அந்த காசு
ஆனா இன்னும் சில இடங்கள்ல தேவை அதிகமா இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகளை ஹோட்டல் ஓனர்களுக்கு விற்றுருவாங்க 2 வருஷத்துக்கு. இந்த பிள்ளைங்களை அவங்க கொண்டு போயிடுவாங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடுவாங்க. பல மணி நேரம் அவங்கள அழுத்தி வேலை வாங்குவாங்க. ஹோட்டல்ல நீங்க போனீங்கன்னா, பீகார்ல குறிப்பா அந்த பகுதிகளுக்கு போனீங்கன்னா நிறைய இந்த தொழிலாளர்களை பார்க்கலாம். அவங்ககிட்ட நீங்க கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா கடை முதலாளி உடனே வந்து உங்களை அதட்டுவாங்க, உங்களை யாரும் அவங்க கிட்ட பேச சொன்னதுன்னு. ஏன்னா அந்த பிள்ளைங்க 14-15 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. மற்ற நேரங்களில் கொஞ்ச நேரம் டிவிகளை காண்பித்து அவங்கள கவர்ந்து இழுத்து அங்க வச்சிருப்பாங்க. அடி விழும், உதை விழும், நிறைய அபியூஸ் பண்ணப்படுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் ஹியூமன் ரைட் கமிஷன்ல இருந்து ஒரு முறை எங்களுக்கு கடிதம் எழுதி, நீங்க அந்த இடத்துல கட்டாயம் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அது இருந்த இடம். அங்கு பெண்களுக்கும் ஒரு மதிப்பு கிடையாது, பெண்கள் அதிகமாய் நசுக்கப்படுகிற ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல இந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. பனை ஏறுகிற சின்ன ஒரு தொழில், அங்கு கிடைக்கக்கூடிய நதிகளிலே பிடிக்கக்கூடிய மீனை பிடித்து விற்று அங்கு இருக்கக்கூடிய வயல்வெளிகளிலே தினந்தோறும் வேலை செய்து பிழைக்கிற குடும்பத்திலே பிறந்தவர் தான் இந்த சங்கீதா என்கிற இந்த அருமையான சகோதரி. இவர்களுக்கு 4 பிள்ளைங்க. வேலை வாய்ப்பு வறுமை அதிகமா அழுத்தினதுனால அவங்க கணவர் ஒரு ட்ரக் ஓட்டக்கூடிய டிரைவராய் பயிற்சி பெற்றார். அதற்கு பிறகு கொஞ்சம் குடும்பம் வளர ஆரம்பித்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் குடும்பமாய், உடைய தாயாரும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இயேசுவுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இவங்களுக்கு. இவங்க ஊர்ல சபை கிடையாது, இவங்க தாலுகாவிலே சபை கிடையாது. ஆனால் சுவிசேஷம் சொல்ல வந்தவர்களின் மூலமா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. திரும்ப அவங்களிடம் வந்த பொழுது, ஐயா இந்த சுவிசேஷத்தை நானும் சொல்லணும், நான் இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனா எனக்கும் சொல்லணும்னு தோணுது, வேதம் ரொம்ப தெரியாது. அப்ப அந்த சுவிசேஷத்தை சொல்ல வந்த எவாஞ்சலிஸ்ட் அவர்களை சரியாய் நடத்தினார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு சபையோடு கூட அவர்களை இணைத்தார். 6 மாதம் பயிற்சிக்கு போனாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வேதத்தை கற்றுக்கொண்டாங்க. 5வது வகுப்பு தான் படிச்சிருக்கிறாங்க. வேதத்தை கற்றுக்கொண்டு 2 பேரும் குடும்பமாய் இன்னையிலிருந்து நம்ம வேலையும் செய்து கொண்டு இந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லுவோம். சபையை ஸ்தாபிக்கணும்ன்றலாம் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது, ஆனா அந்த சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனா திடீர்னு ஒரு செய்தி வந்தது, அவருடைய கணவர் அந்த கல்கத்தாவுக்கு ஒரு லாரியில ட்ரக்கு கொண்டு போகும் பொழுது கஞ்சாவை அவருக்கு தெரியாம அந்த பொருட்களோடு கூட ஒளித்து வைத்திருந்தாங்க. அந்த போலீஸ் செக்கிங்ல அவர் மாட்டிக்கொண்டார். முதலாளியும் அவரை கைவிட்டார். இவருக்கு எதுவுமே தெரியாது. ஜெயிலுக்கு போனார். ஜெயில அந்த நீதிபதி சொன்னாரு, சரி உன்னுடைய குடும்ப நிலைமையை பார்த்து நான் முன் ஜாமீன் தருவதற்கு ஆயத்தம், ஆனால் 2 லட்சம் ரூபாய் நீ பே பண்ண வேண்டும். இவங்க சொன்னாங்க, அந்த அளவுக்கு எனக்கு பணம் இல்லை. இந்த கணவன் 2 பேரும் அழுதாங்க, நிலத்தை வீட்டை விட்டாவது செய்து விடலாமா? கணவன் சொன்னார், 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த ஒரு சின்ன வீடு தான் இருக்குது, அதை நீ எதுவும் செஞ்சிடாத, அதனால நான் ஜெயில இருக்கிறேன், நீ உன்னுடைய வேலை நீ அங்கு செய். இவங்க திரும்பி ஊருக்கு வந்தாங்க. ஒரே அவமானம், நிந்தை. இயேசுவை ஏற்றுக்கொண்டாயே, இதனாலதான் உனக்கு இப்படி நடந்தது. நீ தேவதையை கைவிட்டாயே, அதனாலதான் உனக்கு நடந்தது. இன்னொரு பக்கம், இயேசு இயேசு என்று சொன்னாய், கஞ்சா கடத்துகிற வேலையை தான் செய்தாயா, ஏதோ ரொம்ப பரிசுத்த வாட்டியை போல பேசினாயே என்று சொல்லுகிற வார்த்தைகள், இதெல்லாம் அவங்களை காயப்படுத்தினது. ஆனா ஒரு நாளிலே அழுது முடிவு செய்தார்கள், இயேசுவே எப்படியாகிலும் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த வெளிச்சத்தை கொண்டு போக வேண்டும், உம்முடைய ஆவியின் பலன், உம்முடைய கரத்தின் பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி. அடுத்த நாள் காலையிலே பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு அக்கா வந்து கூப்பிட்டாங்க, என் கணவருக்கு காய்ச்சலே குறைய மாட்டேங்குது, நடுங்குது, இறந்து போய் விடுவாரோ என்று நான் பயப்படுகிறேன், சீக்கிரமா நீங்க வந்து பாருங்க. இவங்க போனாங்க, பார்த்தாங்க, சொன்னாங்க, நான் ஜெபிக்கட்டுமான்னு. நீ எது வேணாலும் செய், எனக்கு காசு இல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு, நடுங்கி கொண்டே இருக்கிறார், எதையாயிலும் செய் என்று சொன்ன பொழுது இவங்க ஜெபித்த உடனே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அது அந்த குடும்பத்தை ஆச்சரியமாய் மாற்றினது. அந்த சுகம் பெற்ற அக்கா ஊரு ஃபுல்லா போய் சொல்லிட்டாங்க, சங்கீதா வந்தா ஜெபித்தா சரியாயிடுச்சுன்னு. இப்ப எல்லா வீட்டுக்கும் இவங்க தான் கன்சல்டன்டா மாறிட்டாங்க. எங்கெல்லாம் வியாதியோ கூப்பிட்டாங்க, ஜோம் பண்ணாங்க, போனாங்க, பிசாசுகள் ஓட ஆரம்பித்தது. கடந்த வாரம் ரவி அண்ணன் வந்திருந்தாங்க, அக்கா வந்திருந்தாங்க, திருச்சியிலிருந்து டீம் அதே இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். அங்க 11 பேருக்கு மேல ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்ப அந்த டைரியை கொண்டு வந்து அந்த அக்கா காமிச்சாங்க, பெரிய ஒரு புஸ்தகம். நான் என்ன புஸ்தகம்னு கேட்டேன். இது வரைக்கும் இந்த 11 வருஷங்களிலே கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்தானத்திற்கு நடத்தினவர்களுடைய பெயர், விவரம் எல்லாம் எத்தனை பேர் தெரியுமா? 2548 பேர்.
53 பேரை முழு நேர ஊழியர் அவங்க எழுப்பி இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க இருக்கிற இடத்துல 11 சபைகளை ஸ்தாபித்து 3 அவங்க நடத்துறாங்க, 3 அவங்க தம்பி நடத்துறாங்க, 2 75 வயதான அவங்க தாயார் நடத்துறாங்க. முந்தா நாள் அவங்க தாயார் நடத்துகிற இடத்துல தான் வாலிபர் முகாம் நடந்தது. எங்க டீம் போயிருந்தாங்க. இன்னும் 3 சபையை நடத்துவதற்கு ஆள் இல்லை. விசுவாசிகள் கையில கொடுத்து, மற்ற சபையினுடைய விசுவாசிகளை கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி அவங்க கையில கொடுத்து, பரவாயில்ல எப்படியானாலும் ராஜ்யம் நடக்கணும், தேவ ராஜ்யத்திலே அநேகர் உள்ள வந்து சேரணும்னு சொல்லி. எனக்கு அப்பதான் நாங்க யோசிச்சோம், பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரங்கள் இன்றைக்கும் இந்திய சபைகளிலே உண்டு. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்க பிரகாசமா இருப்பீங்களா? விடிவெள்ளி நட்சத்திரமா நீங்க மாறணுமா? அந்த விடிவெள்ளி நட்சத்திரமா இயேசுவை போல மாறணும்னா வேற எதுவும் செய்ய தேவையில்லை. அநேகரை இந்த நீதிக்கு உட்படுத்தி அவர் சொன்ன கடைசி கட்டளையை நிறைவேற்றி அவருடைய அன்பை சொல்லுவதற்கு நீங்க ஆயத்தமா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை விடிவெள்ளி நட்சத்திரமாய் நிச்சயமாய் பயன்படுத்துவார். நான் சொன்ன இந்த 4 காரியங்கள், மரித்தோரிலிருந்து நான் எழும்பி ஆக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே காயங்கள் குணமாகி நான் மறுபடியும் ஏளத்தனையான பிரகாசத்தை பெற வேண்டும். 3வது, என்னுடைய ஆத்துமாவை பசி உள்ளோரிடத்திலே, சிறுமைப்பட்டவர்களிடத்திலே, ஏழைகளிடத்திலே சாய்ப்பதற்கு நான் என் இருதயத்தை திருப்ப வேண்டும். கடைசியாய் தானியேல் சொல்லுகிறார், அதுவும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஞானவான்கள் இருக்கிறதுலே அதிகமான ஞானம் பெற்றவன், 10 மடங்கு ஞானம் பெற்ற தானியேல் சொல்லுகிறார், யார் ஞானவான், யார் புத்திமான்? அவன் அநேகரை